தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு முன் ஈரான் ஒருபோதும் தலைவணங்காது என்று ஈரான் ராணுவ ஜெனரல் திட்டவட்டம். வன்முறை மற்றும் பயங்கரவாத பாதையில் அமெரிக்கா பயணிப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் திட்டம் தங்களுக்கு இல்லை என்ற செய்தியை ரஷ்ய அதிபர் மூலமாக தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர். இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சமே இதற்கு பின்னணியாக உள்ளதாக தகவல். பிரிட்டனில் திறக்கப்பட்ட பாலஸ்தீன் தூதரகம். பாலஸ்தீன மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கான அரசியல் அங்கீகாரம். ஈரானில் போராட்டங்களை பயன்படுத்தி வன்முறையில் ஈடுபட முயற்சிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு. நியாயமான போராட்டங்களை அங்கீகரிக்கும் அதே சமயம் வன்முறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக அறிவிப்பு. பாலஸ்தீனின் மேற்கு கரையில் உள்ள பல்கலைக்கழகத்தின் மீது இஸ்ரேல் படை நடத்திய தாக்குதலில் மாணவர்கள் காயம். கல்வி வளாகங்களில் தொடர்ந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் இஸ்ரேலுக்கு வலுக்கும் கண்டனம். சோமாலிலாந்து பகுதிக்கு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சரின் பயணம் புதிய சிக்கல்களையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. சோமாலியாவின் இறையாண்மையை கேள்விக்கு உள்ளாக்கும் இச்செயலை பல்வேறு நாடுகள் கண்டித்துள்ளன. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க மிரட்டல்களையும் ஆதிக்க முயற்சிகளையும் ஈரான் கடுமையாக நிராகரித்து தனது ஆயுதப்படைகள் தயார் நிலையில் உள்ளன என்று அறிவித்துள்ளது. பொருளாதார போராட்டங்களையும் வெளிநாட்டு தலையீட்டையும் எதிர்கொள்ளும் நிலையில் தேசிய பாதுகாப்பில் எந்த சமரசமும் இல்லை என்று ஈரான் வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விடுக்கும் மிரட்டல்களுக்கு ஈரானின் மூத்த பாதுகாப்பு அதிகாரிகள் நாட்டின் ஆயுதப்படைகள் மிக உயர்ந்த போர் தயார் நிலையில் இருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். IRGC துணை தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அகமது வாஹிதி ஈரான் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு ஒருபோதும் தலைவணங்காது என்று கூறியுள்ளார். உலகளாவிய ஆதிக்கத்தை தக்க வைக்க அமெரிக்கா பயன்படுத்திய கருவிகள் செயலிழந்து விட்டதால் வன்முறை, போர், தீவிரவாதம் மற்றும் கொள்ளை போன்ற வழிகளையே அது தேர்ந்தெடுக்கிறது என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். வெனிசுலா அதிபர் மாதுரோவை கடத்துதல், ஜெனரல் காசிம் சொலைமானியை படுகொலை செய்தல் போன்ற நடவடிக்கைகள் அமெரிக்காவின் பலவீனத்தையும் வீழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதாக வாஹிதி தெரிவித்துள்ளார். சொலைமானியின் தியாகம் ஈரானை பலவீனப்படுத்தவில்லை என்றும் மாறாக எதிர்ப்பு போராட்டத்தின் வலிமையை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஈரான் புரட்சி பாதுகாப்பு படையின் தலைவராக இருந்த ஜெனரல் காசிம் சொலைமானி 5 வருடங்களுக்கு முன் ஈராக்கில் வைத்து அமெரிக்க தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டார். இதனிடையே ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி ஹபிபுல்லா சயாரி இளைஞர்களின் பங்களிப்பும் நவீன உபகரணங்களும் படைகளின் செயல்திறனை உயர்த்தியிருப்பதாக கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடியால் ஏற்பட்ட போராட்டங்கள் நியாயமானவை என அரசு ஏற்றுக்கொண்டாலும் கலவரங்களுக்கும் சேதப்படுத்துதலுக்கும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார சீரமைப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளுடன் தேசிய பாதுகாப்பை உறுதியாக காக்க ஈரான் முனைப்புடன் இருப்பதாக ஈரான் அதிகாரிகள் உறுதியுடன் தெரிவித்துள்ளனர். ஈரானை தாக்கும் திட்டம் இல்லை என தெரிவிக்கும் செய்தியை ரஷ்ய அதிபர் மூலம் அனுப்ப இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முயன்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் தவறான கணக்கீடு முன்கூட்டிய தாக்குதலுக்கு வழிவகுக்கலாம் என்ற அச்சமே இந்த முயற்சியின் பின்னணியாக கூறப்படுகின்றது. ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் எண்ணம் இஸ்ரேலுக்கு இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் செய்தியை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மூலம் அனுப்ப இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முயன்றதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இஸ்ரேலின் அரசு தொலைக்காட்சி KAN பெயர் குறிப்பிடப்படாத தூதரக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி நெதன்யாகு புட்டினை தொடர்பு கொண்டு ஈரானுக்கு நம்பிக்கை அளிக்கும் தகவலை அனுப்புமாறு கேட்டதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தப் போகிறது என்ற அச்சத்தில் ஈரான் முன்கூட்டியே தாக்கலாம் என்ற கவலை இதற்கு காரணமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபரில் கூட இஸ்ரேல் பதற்றத்தை அதிகரிக்க விரும்பவில்லை என்ற செய்தியை ஈரானுக்கு அனுப்புமாறு தன்னிடம் கூறியதாக புட்டின் தெரிவித்திருந்தார். ஆனால் இதே நேரத்தில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடந்தால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என நெதன்யாகு நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை விடுத்தார். கடும் விளைவுகள் ஏற்படும் போன்ற வீர வசனங்களை இஸ்ரேல் பிரதமர் வெளியில் பேசினாலும் உண்மையில் ஈரானை தாக்கும் திட்டம் அவருக்கு இல்லை என்பதை இந்த செய்திகள் உணர்த்துகின்றன. சமீப காலமாக ஈரான் தனது பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை மீண்டும் கட்டமைத்து வருவதாக கூறப்படும் நிலையில் இஸ்ரேல் ஊடகங்களில் ஈரானை தாக்கும் சாத்தியம் குறித்து ஊகங்கள் அதிகரித்துள்ளன. கடந்த ஜூனில் இரு நாடுகளுக்கும் இடையே 12 நாட்கள் போர் நடந்ததையும் அமெரிக்கா ஈரானின் முக்கிய அணு நிலையங்களை குண்டு வீசிய பின்னர் இடைநிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதையும் இந்த சூழல் தற்போது நினைவூட்டுகின்றது. பிரிட்டனில் பாலஸ்தீன் தூதரகம் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டதன் மூலம் பாலஸ்தீன அரசின் சர்வதேச அங்கீகாரம் புதிய கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த நிகழ்வு பாலஸ்தீன் மக்களின் அடையாளம், அரசியல் உரிமை மற்றும் அமைதிக்கான போராட்டத்தின் முகமாகவே விளங்குகின்றது. பிரிட்டன் அரசு 2026 செப்டம்பரில் பாலஸ்தீன் நாட்டை சுயாதீன அரசாக அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்ததை தொடர்ந்து 3 மாதங்களுக்கு பிறகு லண்டன் மேற்கு பகுதியில் உள்ள ஹாமர்ஸ்மித்தில் பாலஸ்தீன் அரசின் தூதரகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வை பாலஸ்தீன் தூதுவர் ஹுசாம் சோம்லைத் வரலாற்று சிறப்பு வாய்ந்த தருணம் என்றும் பிரிட்டன் பாலஸ்தீன உறவுகளில் ஆழமான மைல்கல் என்றும் வர்ணிக்க செய்தார்.
இந்த தூதரகம் ஒரு சாதாரண அரசியல் அலுவலகம் அல்ல, அது பாலஸ்தீன் மக்களின் அடையாளத்தையும் நீண்ட காலமாக மறுக்கப்பட்ட அவர்களின் சுய நிர்ணய உரிமையையும் பிரதிபலிக்கும் முகமாகும் என்று அவர் உறுதியுடன் கூறியுள்ளார். காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலம் அகதி முகாம்கள் மற்றும் புலம்பெயர் பாலஸ்தீனர்களுக்கு எங்கள் அடையாளம் மறுக்கப்பட முடியாது, எங்கள் இருப்பு அழிக்க முடியாது என்ற செய்தியை இது எடுத்துச் செல்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற பிரிட்டன் அரசின் பிரதிநிதியும் மன்னர் சார்லஸின் பிரதிநிதியுமான அலிஸ்டேர் ஹாரிசன் இதை பாலஸ்தீனத்திற்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளில் புதிய கட்டத்தின் தொடக்கமாகவும் உள்ளது என்று விவரித்தார். நிகழ்ச்சியில் காசாவை சேர்ந்த 14 வயது சிறுவன் உபைதா தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். அங்கீகாரம் துன்பங்களை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்றாலும் அது பாலஸ்தீன் மக்களுக்கு குரலை வழங்குகின்றது என்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான கண்ணியமான வாழ்க்கைக்கான நம்பிக்கையை அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். காசாவில் நடைபெற்று வரும் போரின் பின்னணியில் இரு நாட்டு தீர்வை மீண்டும் உயிர்ப்பிக்க பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கு நாடுகள் எடுத்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த அங்கீகாரமும் தூதரக திறப்பும் அமைந்துள்ளன. இது பாலஸ்தீன் மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கான அரசியல் அங்கீகாரமாக பார்க்கப்படுகின்றது. ஈரானில் போராட்டங்களை பயன்படுத்தி கலவரம் ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்க நீதித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் அமைதியான முறையில் நடைபெறும் நியாயமான எதிர்ப்புகளை அரசு ஏற்றுக்கொள்கிறது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் சமீப நாட்களாக உயர்ந்து வரும் வாழ்க்கை செலவுகள், பொருளாதார நெருக்கடி மற்றும் தேசிய நாணயத்தின் மதிப்பிழப்பு ஆகியவற்றை எதிர்த்து நடைபெற்ற போராட்டங்களை சில குழுக்கள் கலவரமாக மாற்ற முயன்றுள்ளதாக கூறி அவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நீதித்துறை உத்தரவிட்டுள்ளது. கலவரங்களில் ஈடுபட்டவர்கள், வன்முறைக்கு உதவி செய்தவர்கள், ஆயுதங்கள் அல்லது தளவாட உதவிகள் வழங்கியவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மக்களின் நியாயமான பொருளாதார குறைகளை நீதித்துறை கேட்க தயாராக இருப்பதாகவும் அமைதியான போராட்டம் குடிமக்களின் உரிமை எனவும் அதிகாரிகள் தெளிவுபடுத்தியுள்ளனர். சட்டப்பூர்வமான எதிர்ப்புக்கும் திட்டமிட்ட பாதுகாப்பு சீர்குலைப்புக்கும் இடையே தெளிவான வேறுபாடு இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முதலில் வணிகர்கள் முன்னெடுத்த பொருளாதார போராட்டங்கள் பின்னர் கலவரங்களாக மாறியதாக காவல்துறை கூறியுள்ளது. கைது செய்யப்பட்ட சிலர் அமெரிக்க டாலர்களில் பணம் பெற்றதை ஒப்புக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். லோரெஸ்தான் மாகாணத்தில் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களுடன் கைது செய்யப்பட்ட 2 மீது சதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஈரானின் உள்நாட்டு செயல்களில் தலையிடுவோம் என்று கூறியதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு தலையீடு ஏற்கனவே தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதார சூழலில் நிலைமையை மேலும் மோசமடைய செய்யும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. நியாயமான கோரிக்கைகளுக்காக மக்கள் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அதனை தங்களுக்கு சாதகமாக அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயன்படுத்தலாம் என்ற எச்சரிக்கை ஈரான் அரசாங்கத்திற்கு உள்ளது. மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன் கல்வி நிறுவனங்கள் மீது இஸ்ரேல் படைகள் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக ரமல்லா நகரின் வடக்கில் அமைந்துள்ள பிரபலமான பிர்சைத் பல்கலைக்கழகம் மீண்டும் ஒரு வன்முறைக்கு உள்ளாகியுள்ளது. ரமல்லாவின் வடக்கில் உள்ள பிர்சைத் பல்கலைக்கழகத்தில் பாலஸ்தீன் அரசியல் கைதிகளுக்கு ஆதரவாக நடைபெற்ற மாணவர் போராட்டத்தை கலைக்க இஸ்ரேல் படைகள் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் புகுந்து தாக்குதலை நடத்தியதாக நேரடி சாட்சிகளும் பாலஸ்தீன் ரெட் கிரசன்ட் அமைப்பும் தெரிவித்துள்ளன. வளாகத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 11 மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அணுக முயன்ற மருத்துவ குழுக்களை இஸ்ரேல் படைகள் தடுத்ததாகவும் ரெட் கிரசன்ட் கூறியுள்ளது. இஸ்ரேலிய படைகள் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதாகவும் பல்கலைக்கழகத்தின் முக்கிய வாயில் சேதப்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. முன்னதாகவும் பிர்சைத் பல்கலைக்கழகத்தின் மீது பலமுறை சோதனைகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டதும் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. காசா மீது தொடங்கிய போருக்கு பிறகு மேற்கு கரை முழுவதும் தாக்குதல்கள் தீவிரமடைந்த நிலையில் கல்வி நிறுவனங்களை குறிவைப்பது சர்வதேச சட்டத்தை மீறுவதாக மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. சோமாலியாவின் பிரிவினை பகுதியான சோமாலிலாந்தை இஸ்ரேல் அங்கீகரித்தது ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவில் புதிய அரசியல் பாதுகாப்பு பதற்றங்களை உருவாக்கியுள்ளது. கடல் வர்த்தக பாதைகளில் செல்வாக்கு பெறும் முயற்சியாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுவதால் ஆப்பிரிக்கா மற்றும் அரபு நாடுகள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்றன. சோமாலியாவின் பிரிவினை பகுதியான சோமாலிலாந்தை தனி நாடாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்ததை அடுத்து அப்பகுதியில் அரசியல் மற்றும் பாதுகாப்பு விவகாரங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் சோமாலிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் அப்துல் ரஹ்மான் முகமது அப்துல்லாவுடன் அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்.
கல்ஃப் ஆஃப் ஏடன் அருகே அமைந்துள்ள சோமாலிலாந்து எத்தியோப்பியா மற்றும் ஜிபூட்டியுடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் முக்கிய புவியியல் பகுதியாகும். காசாவில் நடைபெற்ற போருக்கு பிறகு இஸ்ரேல் எதிர்கொண்ட சர்வதேச விமர்சனங்களின் பின்னணியில் இந்த அங்கீகாரம் அதன் பிராந்திய செல்வாக்கை விரிவுபடுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. ஆப்பிரிக்க ஒன்றியம் மற்றும் சவுதி அரேபியா, எகிப்து, துருக்கி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட அரபு, முஸ்லிம் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் இது சோமாலியாவின் இறையாண்மையை பாதிக்கும் ஆபத்தான முன்னுதாரணம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்த முடிவு செங்கடல் மற்றும் பாப்பல் மந்தாப் கடற்பாதைகளில் இஸ்ரேல் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை இருப்பை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் தொடர்புடையதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதனால் ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா பகுதி மேலும் ஒரு முக்கிய புவியியல் போட்டித்தளமாக மாறும் அபாயம் உள்ளது.